விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சம்பவம் நடந்து ஒரு 2-3 நாள் கழித்து. அதுல கூட வந்து திமுகவை குற்றம் சாட்டும் போது சொல்றாரு, இறந்து போனவங்க மேலேயும் அடிபட்டவங்க மேலேயும் ஃபோக்கஸ் போய் யார் பொறுப்பு, நீ பொறுப்பா நான் பொறுப்பான்னு ஒரு பெட்டி பாலிடிக்ஸுக்கு போனது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. திரு பழனிசாமி அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ கமிஷனுக்கு முன்னாடி போய், சிபிஐ என்கொயரிக்கு முன்னாடி போய் அவருடைய வாதத்தை சொல்லணும். நீங்களுமே ஒரு ட்வீட் பண்ணிருந்தீங்க, இதுக்கு வந்து ஆதரவு இருப்பது உண்மை ஆனா ஆளுமை இல்லை அப்படின்ற. அந்த பார்ட்டிக்கு ஆதரவு இருக்குன்றதை ஏற்றுக்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கிறேன். கூட்டம் வருது, ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு லீடர்ஷிப் இருக்கான்னு தெரியலையே. பர்மிஷன் கேட்டிருக்காரு, இது எனக்கு புரியல. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் ஒரு மாசஸோட பழகிறதுக்கு பர்மிஷன் கேட்டு தான் வந்து பழக போறன்ற இந்த பிஹேவியரே எனக்கு கொஞ்சம் வந்து வித்தியாசமா படுது. எவ்வளோ பெரிய மாஸ் லீடர்ஸ்லாம் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞரோட பெரிய இல்லாத மாஸ் லீடர்ஸா அவங்கெல்லாம் மக்களா வந்து பழகலையா? ஆதரவு இருக்கு, ஒரு லேட்டன்ட் எனர்ஜி இருக்குன்றத தவிர வேற எதுவுமே. நீதி வேணும்னா 41 பேர் இறந்து போயிட்டாங்களே, அவங்களுக்கு நீதி வந்துருச்சா? அரஸ்ட் பண்ணுவோம் தனிப்படையெல்லாம் போட்டிருக்கோன்னு ஒரு செய்தி வெளியே வரும்போது அவங்க தலைமலையர் வணங்க, ஆனா மறுபடியும் வெளியே வந்துட்டாங்க இந்த ஒரு தீர்ப்புக்கு அப்புறம் அப்படின்னும் போது இதுல என்ன நடக்குதுன்ற ஒரு குழப்பம். தீர்ப்புக்கு அப்புறம் தான் ஒரு என்கொயரி போட்டாச்சு, இப்ப சிபிஐ கிட்ட போயிருச்சுல. அப்ப அவங்களுக்கும் அதே ரைட் இருக்குல்ல, அவங்களும் சமன் பண்ணலாம், அவங்களும் அரெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். திமுக பதட்டம் ஆயிட்டாங்க, விஜய் பார்த்து ஆல்ரெடி அவங்க பயந்து இருக்காங்க. இந்த சம்பவத்துல வேற ஏதாவது பண்ணிட்டா, ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும், ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்மளால இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் வந்தாலும் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்களே. ஒருத்தர் வந்து நீங்க குருட்டுத்தனமா அரெஸ்ட் பண்ணா, திரு அண்ணாமலை வந்து கவர்மெண்டோடைய நடத்த சரியில்லை, அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கு, சீஃப் மினிஸ்டரோட கான்டாக்ட் சரியில்லை, போய் அஃபிடவிட் போட சொல்லுங்க. கும்பமேளால இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு தெரியாது. தமிழ்நாட்டிலேயாவது இந்த சம்பவத்தில் 41 பேர் தான் இறந்து போனாங்கன்றது கரெக்டா நமக்கு டேட்டா இருக்கு. கும்பமேளால எத்தனை பேர் இறந்தாங்கன்னு யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதுக்கே அனுப்பல ஒரு இந்திய டெலிகேஷனை. எல்லாருக்கும் நல்லா தெரியும், வெறும் அதிமுக பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டை ஜெயிக்காது. அவர்களுக்கு வேற ஏதாவது அதை ஒரு செட்டு சேர்த்தா தான் அது இன்னும் கொஞ்சம் கிரெடிபிளா இருக்கணும். அந்த செட்டு சேர்க்கறதுக்கு இது ஒரு ஸ்கெட்ச் போட்டு நடத்துறாங்க.